தெனாலிராமன் கதைகள் 177. குறைந்த விலை நிறைந்த ஆபத்து. விஜயநகர பேரரசில் ஒரு முறை கடும் பஞ்சத்தால் தானிய தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்போது அண்டை நாட்டு வணிகன் ஒருவன் மிக உயர்ந்த நறுமண தானியங்களை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து சந்தை விலையை விட மிக குறைந்த விலைக்கு தருவதாக மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் கூறினான். அரண்மனை முற்றத்தில் ஒரு மூட்டையை பிரித்து காண்பித்தான். அந்த தானியங்கள் பார்ப்பதற்கு தங்கத்தை போல மின்னின, நறுமணமும் வீசின. பஞ்ச காலத்தில் இவ்வளவு குறைந்த விலைக்கு தானியம் கிடைப்பதை எண்ணி மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார். உடனே அனைத்து மூட்டைகளையும் வாங்க அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டார். ஆனால் தெனாலிராமன் மட்டும் அந்த தானியங்களை சந்தேகத்துடன் பார்த்தான். அவன் ஒரு கைப்பிடி தானியத்தை எடுத்து தரையில் தூவினான். பொதுவாக தானியம் சிதறி கிடந்தால் அங்குள்ள பறவைகள் உடனே வந்து உண்ணும். ஆனால் அந்த நறுமண தானியத்தை ஒரு பறவை கூட நெருங்கவே இல்லை. தெனாலிராமன் ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை விட்டு அந்த தானியத்தை அதில் ஊற வைத்தான். சிறிது நேரத்தில் அந்த தானியத்தின் மேல் பூசப்பட்டிருந்த சாயம் கரைந்து உள்ளே கெட்டு போன பூச்சி அரித்த பழைய தானியங்கள் தெரிந்தன. அந்த வணிகன் பழைய தானியங்களுக்கு வாசனை திரவியத்தையும் பளபளப்பான சாயத்தையும் பூசி ஏமாற்ற முயன்றது அம்பலமானது. மன்னா, ஒரு பொருள் அதன் இயல்புக்கு மீறி மினுமினுப்பாகவும் நம்ப முடியாத குறைந்த விலையிலும் கிடைத்தால் அதன் பின்னால் ஏதோ ஒரு மோசடி இருக்கும் என்பதற்கு இதுவே சான்று என்றான் தெனாலிராமன். மன்னர் அந்த வணிகனை தண்டித்து தெனாலிராமனின் கூர்மையான அறிவை பாராட்டினார். நீதி. பளபளப்பான தோற்றத்தில் ஏமாறக்கூடாது. மிகவும் குறைந்த விலையெனில் மிகவும் உயர்ந்த ஆபத்துக்கள் இருக்கக்கூடும். இப்போ உதாரணமா தம்ப்நெயில் பளபளன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உள்ள வந்து கண்டென்ட் ஒன்றும் இல்லாமல் கூட இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ஆனால் நம்ம சேனலுக்கு அந்த மாதிரி ஆபத்துகள் எதுவும் இல்லை. நீங்கள் தாராளமாக அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.